Assalamualaikum and hi everyone. நான் உங்க ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? We all are doing good. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரிக்வெஸ்டட் ரெசிபி வீடியோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் டெவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் நாங்க பார்க்க போறோம். சோ வாங்க நாங்க இனி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் டெவல் செய்யறதுக்காக வேண்டி நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து இது மாதிரி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்துட்டு நாங்க இப்போ ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளுவோம். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே பவுலுக்கு சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. அது கூடவே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துக்கொள்கிறேன். சோள மாவு சேர்க்கறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் ஃப்ரை ஆகி கொண்டிருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா சிக்கன் டெவலுக்கு தேவையான மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். சிக்கன் ஃப்ரை ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நாங்கள் இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். எல்லா சிக்கன் பீசஸையுமே நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் இப்போ சிக்கன் டெவல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் சேர்க்குற ஆயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற ஆயில் தான். உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு ஆயில் கூட சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகினதுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கொள்கிறேன். சிக்கன் டெவலுக்கு சேர்க்க போகிற வெஜிடபிள் அது கூட ஆனியன் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஷேப்புக்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சேர்க்க போகிற வெஜிடபிள் அது கூடவே ஆனியன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப நேரம் சோட்டே பண்ண தேவையில்லை. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்து விட்ட பிறகு இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினீங்கனாலே போதும். வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற கறி மிளகாயை இது கூடவே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்க வேணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ரம்பையில் அது கூடவே கருவேப்பிலை அப்புறமா நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப நேரமெல்லாம் சோட்டே பண்ண தேவையில்லை. தக்காளி பீசஸ் வந்து எங்களுக்கு விசிபிளாக தெரிகிற அளவுக்கு நாங்கள் சோட்டே பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் சோட்டே பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 1 to 2 மினிட்ஸாக தான் இருக்க வேணும். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி அளவு தக்காளி சாஸ், இது ரெண்டையுமே சேர்த்துக்கொள்ளுவோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இது எல்லாத்துக்குமே சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சிக்கன் டெவலோட கலர் அது கூட காரம் இது ரெண்டுமே வந்து எனக்கு போதாமல் இருந்ததால நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் சாப்பிட்றது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த தனி மிளகாய் தூள் சேர்க்குற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணி கொள்ள இயலும். நாங்கள் சேர்த்திக்கிற மசாலா தூளோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நாங்கள் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கொள்ளுவோம். கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னு சொன்னால் எங்களோட சிக்கன் டெவல் வந்து ரெடி ஆகிடும். சிக்கன் டெவல் சாப்பிடும்போது லைட்டான ஸ்வீட்னஸோட அது கூடவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டெவல் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு மசாலா பவுடர் சேர்க்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சிக்கன் டெவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சேர்த்திக்கிற சில்லி சாஸ் அது கூடவே டொமேட்டோ சாஸில் உள்ள ஸ்வீட்னஸ் மட்டுமே போதுமாக இருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கறி லீவ்ஸை மேலே தூவி விட்டிங்கன்னு சொன்னால் எங்களோட சூப்பரான சுவையான சிக்கன் டெவல் வந்து ரெடி ஆயிடுச்சு.
நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற சிம்பிளான இந்த சிக்கன் டெவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் எங்களோட சேனலுக்கு தாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி. இது மாதிரியான என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.